தண்ணியில் போட்டு ஊற வச்சு அது சாஃப்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். நிறையா பேர் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த சோயா சங்க்ஸ் வீடியோஸில் நீங்கள் என்ன பிராண்டு சோயா வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் இப்போ கொஞ்ச நாளாக இந்த மீரா சோயா சங்க்ஸ் வாங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இது பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு தரமாக தயாரித்து ஹைஜீனிக்காக அது பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதில் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சோயா சங்க்ஸில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது. உடலுக்கு தேவையான புரோட்டீன் சத்து நிறைய இருக்குது. நல்ல நார்ச்சத்து, கால்சியம், அயன் எல்லாமே இருக்குங்க. அடிக்கடி நம்ம உணவில் இந்த சோயா சங்க்ஸை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. வாரம் 1-2 முறை நாள் செஞ்சு சாப்பிடலாம். பட் நல்ல ஒரு குவாலிட்டியான சோயா சங்க்ஸை வாங்கி நம்ம சமைக்கும் போது தான் அந்த சத்துக்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். நான் இந்த மீரா சோயா சங்க்ஸ் இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் செய்கிற எல்லா உணவுமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச